எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம் தியானிக்க வசனம் 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி அவர்கள் மேல் மனதுருகி அவர்களை நினைத்தருளினார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? கர்த்தர் நம்ம மேலே இரக்கம் கொள்ளுகிறார். எப்பொழுது? அவர் பயந்து நடக்கும் பொழுது, அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, அவர் சொல்லுகிற வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. அப்படி இருக்கிறீங்களா? அப்படியானால் அவர் உங்களுக்கு இறங்குவார், மனதுருகுவார், உங்களை நினைத்தருளுவார். என்ன ஆச்சரியம் பாருங்க! கர்த்தர் நினைத்தருளும் பொழுது, தெய்வம் நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. அதை நாம் பெற்றுக்கொள்ளாமல் நம்ம இஷ்டம் போல பேசுகிறோம், இஷ்டம் போல நினைக்கிறோம். யாராவது வந்தாங்கன்னா கடினமாக பேசி அவருடைய மனதை துக்கப்படுத்துகிறோம், அல்லது பொய்யான வார்த்தைகளை பேசுகிறோம், இல்லாததை இருக்கிறதாக சொல்லி ஜோடிக்கிறோம். எவ்வளவு மனுஷனுடைய வாழ்க்கை இருளுக்குள்ளே இருக்குது. பிசாசு இருளில் இருக்க பண்ணுகிறான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்த்து இந்த கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நாம் கர்த்தர் விரும்புகிறபடி நடந்து கொள்வோமானால் அவருடைய மனதுருக்கம் நம்மை நிரப்பும். பிரியமானவர்களே, பாருங்க, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு காத்திருக்கிற அனைவருக்கும் மனதுருகுவார். நீங்கள் அவருக்கு காத்திருக்கணும். அவருக்கு பிரியமாக நடப்பதோடு கூட அவருடைய பாதத்தில் காத்திருக்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஜெபம் என்ற பிரியமே இல்லை. டிவி பார்க்குறாங்க, பல காரியங்கள் செய்கிறாங்க. ஆனால் ஜெபம் பண்ண வாங்கன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ண இஷ்டம் இல்லை. கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க விருப்பம் இல்லை. ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் பாக்கியவான்களாக மாறணும், செய்வதெல்லாம் ஆசீர்வாதமாக மாறணும். விரும்புகிறீங்களா? அப்படி தானே விரும்புகிறீங்க. அப்படியானால் அவருக்கு பிரியமாக நடப்பதென்றால் அந்த வழியே நடக்க வேண்டாமா? கர்த்தருக்கு காத்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. இந்த ரெண்டும் தான் கர்த்தரோடு உங்களை ஐக்கியப்படுத்தும். பிரியமானவர்களே, ஏசாயா 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்பு பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டாமா? இந்த வசனத்தை வாசிக்கிறதோடு நிறுத்திடாதீங்க, அதன்படி செய்யுங்க. பறந்து காக்கிற பட்சி போல கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பருந்து பாருங்க, தன்னுடைய குட்டி பறவைகளை அப்படியே பாதுகாத்துக்கிட்டு, எல்லா மிருகமும் அப்படித்தான் அனைத்து பாதுகாக்க. மிருகம் அப்படி செய்யும்போது நம்ம அப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? அப்படியே நம்ம அனைத்து ஆசீர்வதிப்பு. எப்போ நம்ம அதை தேடும் பொழுது, அவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது, அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் உங்கள் மேலே ஆதரவாக இருப்பார். இந்த விதமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்களா? கேளுங்க பிரியமானவர்களே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. இன்னும் ஓசியா 14:3ஆம் வசனம் சொல்லுகிறது, திக்கற்றவன், எல்லா நிலைமையிலும் கைவிடப்பட்டவன் அவரிடத்தில் இரக்கம் பெறுவான். எப்பொழுது? நீங்கள் அவரை தேடும் பொழுது. தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. உங்களுடைய குறைவெல்லாம் அறிக்கையிடுங்க. ஆண்டவருக்கு பிரியமான வழியில் உங்களை வாழ்க்கையை நடத்த உங்களை ஒப்படைங்க. அப்போ ஆண்டவர் உங்கள் மேல் மனதுருகி உங்கள் மேல் பிரியமாயிருப்பார், உங்களை நினைத்தருள்வார். அந்த பாக்கியமான வாழ்க்கை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிப்போமா? எங்கள் அருமை தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தாரோங்கப்பா, கரம் பிடித்து வழி நடத்தும். என் மகனே, மகளே, இதான் கரெக்டான வழி, இதான் சரியான வழி, இதான் எனக்கு பிரியமான வழி, இந்த வழியில் நட என்று அவர்களை கரம் பிடித்து நடத்தோம்ப்பா. ஒருவராவது கெட்டுப்போவது உங்கள் சித்தம் அல்லவே. தயவு செய்து சத்தியத்தை அறிவினால் நிரப்பும், ரட்சிப்பினால் அலங்கரித்தருளும். இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.